பெய்ரூட்டில் நடந்த குண்டுவெடிப்பில் இஸ்ரேல் பேஜர், வாக்கிடேக்கி மற்றும் லேப்டாப் பேட்டரிகளில் பென்டெரித்ரிட்டால் டெட்ராநைட்ரேட்டை (PETN) பயன்படுத்தியது என்ற குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானது மற்றும் உண்மைக்கு புறம்பானதாக இருக்கலாம். இதற்கான காரணங்கள்: PETN இன் தன்மை. PETN ஒரு மிகவும் சக்திவாய்ந்த வெடிபொருள். இது பொதுவாக மிகவும் கவனமாக கையாளப்படும் ஒரு பொருள். இதை பேட்டரிகள் போன்ற பொதுவான பொருட்களில் மறைத்து வைப்பது மிகவும் கடினம் மற்றும் ஆபத்தானது. தடயவியல் சான்றுகள். இது போன்ற ஒரு குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த தடயவியல் சான்றுகள் தேவைப்படும். PETN இன் தடயங்களை கண்டுபிடித்து அதை இஸ்ரேலுடன் இணைப்பது மிகவும் கடினமான பணி. இஸ்ரேலின் மறுப்பு. இஸ்ரேல் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து மறுத்து வருகிறது. அரசியல் நோக்கங்கள். இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட நாட்டை குற்றவாளியாக சித்தரித்து அதன் மீதான பொதுமக்களின் கோபத்தை அதிகரிக்கச் செய்ய இது பயன்படுத்தப்படலாம். இந்த குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரிக்க முடியாது என்றாலும் இதற்கான போதுமான தடயவியல் சான்றுகள் இல்லை என்பது உண்மை. இந்த விவகாரத்தில் மேலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்த விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள்: ஒரு தரப்பின் கூற்று மட்டும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. இரு தரப்பு கூற்றுகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். தடயவியல் சான்றுகள் மிகவும் முக்கியம். ஒரு குற்றச்சாட்டை உறுதிப்படுத்த தடயவியல் சான்றுகள் தேவைப்படும். அரசியல் நோக்கங்கள். இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. பொதுமக்கள் கருத்து. பொதுமக்கள் இந்த விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் ஒரு தரப்பின் கூற்று மீது மட்டும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. முடிவுரை. பெய்ரூட்டில் நடந்த குண்டுவெடிப்பில் இஸ்ரேல் ஈடுபட்டிருந்தது என்ற குற்றச்சாட்டு மிகவும் சிக்கலானது மற்றும் பல அம்சங்களை உள்ளடக்கியது. இந்த விவகாரத்தில் மேலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும். பொதுமக்கள் இந்த விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் ஒரு தரப்பின் கூற்று மீது மட்டும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. குறிப்பு: இது ஒரு பொதுவான தகவல் மட்டுமே. இந்த விவகாரம் குறித்து மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் நம்பகமான செய்தி ஆதாரங்களை பார்க்கலாம்.